வணக்கம், நான் தான் உங்கள் பஞ்சாயத்து ஏஐ பிரசிடெண்ட் ஜானி பேசுகிறேன். அடே, நீ எங்கடா இங்க, அதுவும் கையில் பேட்டோட? நீங்கள் ஜானி ஒரு ஏஐ பாட்டு, நாங்கள் பையன் தோனி அதான் கிரிக்கெட் பேட்டு. இப்போ நீயே அதுக்கு ஹெல்மெட்டை மாட்டுற? அடே, இப்படியெல்லாம் எதனா பண்ணாதாண்டா நம்மளை ரோபோட்னு நம்புவாங்க. இவங்க பட்ஜெட்டுக்கு இதைத்தான் தந்தாங்க. இதை மாட்டி தான் நம்மளை ரோபோட்னு நம்ப வைக்கணும். நீயும் எடுத்து மாட்டு. இந்த ஆண்டு உங்கள் ஏஐ டீம் பல புது நிகழ்ச்சிகளை வழங்கியது. 365 நாட்கள் முழுவதும் 365 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டன. ஆமாம், 365 நிகழ்ச்சியும் கடைசி 3 மாசத்துல வச்சுங்க. எனக்கு ஒரு வாரம் கூட நிம்மதியே இல்லை. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் உங்களுக்காக பல புது நிகழ்ச்சிகள், பல சுவையான உணவுகள். என்னது, அந்த காரசாரமான பலாப்பழம் கொடுத்தீங்களே அதுவா? எது காரசாரமான பலாப்பழமா? டேய், அது பலாப்பழ பிரியாணிடா, சும்மாறா. அறுசுவையான உணவுகள், பல வித்தியாசமான விளையாட்டு போட்டிகள். எது அந்த கொலாயடி சண்டை வச்சிங்களே அதுவா? என்னது கொலாயடி சண்டையா? டேய், அது பஞ்சாயத்தோட செயற்குழு மீட்டிங்டா, சும்மாறா. குறுக்க பேசாதடா. இத்தனை வருஷமாக வெறும் ஏஐ பிரசன்ட்டுகளவே பார்த்து போர் அடிச்சு போன உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன். அடுத்த வருஷம் பஞ்சாயத்தை நடத்த 3 அணிகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் மனிதர்களால் மட்டுமே ஆன அணிகள். இதில் எந்த அணி அடுத்த வருஷம் தலைமை ஏற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுது. வாங்க அந்த பஞ்சாயத்தை போய் பார்ப்போம். என்னது மனித அணிகளா? ஏஐ தொலையே தாங்க முடியல, இல்லை மனுஷங்க வேற வராங்களா? விளங்கிடும். பாடடி பொன்னே. என்ன பெரியவர, திடீர்னு இப்படி பஞ்சாயத்தை கூட்டி போட்டீங்க? நான் என்னத்தை செய்ய, 3 கும்பல் வந்து நான் தான் இந்த வருஷம் தலைவர், நான் தான் இந்த வருஷம் தலைவர்னு மார்ல அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்கப்பா. ஏதோ பெரியவர, நீங்க தான் இந்த கூட்டத்தை நல்லா நடத்தி கொடுக்கணும். நாங்க சும்மா மைக்கு செட்டு போட்டு கொடுப்போம், அப்படிதான். என்ன தலைவரே இப்படி சொல்லிட்டீங்க? இந்த பஞ்சாயத்துல என்ன முடிவாகணும்னு நம்ம ஒரு தீர்மானத்தோட வந்தா நீங்க அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. அடே சுதானமா இருறா, இதெல்லாம் நம்ம பக்குவமா தான் செய்யணும். ஏற்கனவே தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கடா பஞ்சாயத்து? தோ பாருப்பா, மகளிர் அணி அனிதாவும் வனிதாவும் வந்திருக்காங்க. இந்த வருஷம் அவங்க தான் தலைமைன்னு ஒரு முடிவோடத்தான் வந்திருக்காங்க. இங்க பாருடி, இவங்க நம்மள கவுக்கணும்னு ஒரு தீர்மானத்தோட வந்திருக்காங்க. ஆமாக்கா, கண்டிஷனா செய்வாங்க, கரகம் பிடிச்சவனுங்க. இவங்க எந்த கேள்வியை கேட்டாலும் எஸ்னா நோ சொல்லிடணும், நோன்னா எஸ் சொல்லிடணும். மக்களே, இவங்க எந்த நல்ல முடிவும் எடுக்கணும்னு வரல, எந்த முடிவையும் எடுக்க விடக்கூடாதுன்னு வந்திருக்காங்க. அடடே, இதுதான் நம்ம 2வது அணி, அமாவாசை அண்ட் மணி. நான் தான் அடுத்த வருஷம் தலைவரன்னு அமாவாசை அடிச்சு சொல்றாரு. என்றமணி, நம்மளை பார்க்கறதுக்கு இத்தனை கூட்டமா வந்துருக்குது. அட, அத்தனை பேர்ட்டையும் பொட்டி வாங்கி வையே. எதுங்கண்ணா, சினிமா போட்டிங்களா? அட, என்னடா விவரம் புரியாதனா இருக்க? பண போட்டிடா. அடுத்த வருஷம் நம்ம ஆட்சி இல்ல, ஸ்பான்சர்ஷிப் வேணும்ல. மணி, நல்லா கவனிச்சுக்க. இது ஏடா கூடமான கூட்டம். நம்ம என்ன சொன்னாலும் லோலாய் பண்ணுவானுங்க. நம்ம மாட்டு அமைதியா அல்வா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓரமா இருப்போம்.
மற்றபடி ஏதாவது பாயிண்ட் வந்தா பேசுவோம். அல்வாவா? அண்ணே, அண்ணி பார்க்குறாங்க. அது சரி, அவங்க ஒன்றுக்கு முறை பேசணுன்னே முடிவோட இருக்காங்க. இவங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு வந்திருக்காங்க. ஷபா, அடுத்து வரவன் என்ன செய்ய போறான்னு தெரியலையே. எங்கப்பா அந்த 3வது அணி போட்டியாளர் கில்லிய காணும்? எந்த கூட்டத்துக்கு போனாலும் தாமதமா வர்றதையே ஒரு தொழிலா வச்சிருக்காப்ல. லேட்டா வராங்கப்பா, லேட்டா வராங்க. கூத்தாடினா அப்படிதான்ப்பா. கூட்டம் இல்லாமல் கூத்து நடத்த முடியுமா? இதோப்பா 25 வருஷமா நீங்க நடத்தலையா? ஏய் வாங்கப்பா வாங்கப்பா, கில்லி வந்துட்டாரு, கில்லி வந்துட்டாரு, கில்லி வந்துட்டாரு. தலைவா வா, தலைவா வா, தலைவா வா, தலைவா வா, தலைவா. தலைவா 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 தலைவா. ஐயய்ய, நான் கூட்டத்துக்கு போனா வீம்புக்குனே வந்து விழுகுறானுங்களே. என் லைஃப்ல இந்த மாதிரி பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நான் கிராஸ் பண்ணதே இல்லை. பிரசிடென்ட் சார், என்ன வேணா பண்ணுங்க, என் பஞ்சாயத்து மக்கள் மேல கை வைக்காதீங்க. நான் ஒன்று என் வீட்டில் இருப்பேன், இல்லை கிரவுண்டில் இருப்பேன். அடே சல்லி, ஐ மீன் கில்லி, ஒன்றும் ஆகலை, பயப்படாம வந்து தலை. அருமை சகோதரர்களே, நல்லா கேட்டுக்கிடுங்க. ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஒப்புதல் கேட்கும்போது தம்பியா பாருங்க. தம்பி தலையை சொரிஞ்சாப்புலன்னா கையை தூக்குங்க, தம்பி கால் சொரிஞ்சா கையை தூக்காதீங்க. அம்பிட்டுதேன். விளங்கிடும். ஒரு குரூப் சிக்கல் செய்யணும்னு வந்திருக்கு, இவன் சிக்னல் சிஸ்டத்தோட வந்திருக்கான். சரி வாப்பா, இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் என்னன்னு பார்ப்போம். ஏனுங்கண்ணா, ரோடு போடுற கான்ட்ராக்டுங்களா? ரோடு போடுற கான்ட்ராக்ட் இல்லைப்பா, கோட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது விதிமுறைகள். முதல் விதிமுறை. என்ன பிரசிடென்ட், நீயே பேசின்னு இருக்க? மைக்க பெருசுக்கிட்ட கொடு, அவர் தானே கூட்டத்தை நடத்தணும். இருப்பா, திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் வெறும் மைக்கு செட்டப் பண்ணி தான் கொடுப்போம். பெரியவர் தான்ப்பா கூட்டத்தை நடத்துவார். முதல் விதிமுறை. எப்பா எல்லாரும் கேட்டுக்கிறீங்க. விதிமுறை, தலைவர் பதவிக்கு நிக்கணும்னா நம்ம கிராமத்து லீக்ல ஒரு முறையாவது கில்லி விளையாண்டுருக்கணும். கில்லிக்கே கில்லியா? US1, ACH, சானுசே எல்லா கிரவுண்ட்லயும் மாமா கில்லிக்கே கில்லிடா. அடுத்த விதிமுறை, தலைவர் பதவிக்கு நிக்கணும்னா அது என்னையா ஆப்பு? என்ன ஆப்பு அது? இன்ஸ்டா ஆப்பு. அதுல 100 ஃபாலோவர்ஸ் அது இருக்கணும். ஆமா, நாமெல்லாம் பார்ட்டி திருவிழான்னு போற இடத்துல எல்லாம் ஆடி ஆடி ரீல்ஸ் போட்டாலும் 4 பேர் ஃபாலோ பண்றதுக்கே நாக்கு தள்ளுது. இதில் 100 ஃபாலோவர்ஸ்க்கு எங்க போறது? பேசாம பொங்கலும் பிரியாணி கொடுத்து ஃபாலோவர்ஸை தேத்துடலாமாக்கா? எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. மூன்றாவது விதிமுறை. பொங்கல் திருவிழாவில் டிப்பனுக்கு இட்லி போடலாமா வேண்டாமா? போடலான்னு சொல்றாங்கலாம் கை தூக்குங்க. என்றமனே 3 விதிமுறைன்னு சொல்லி போட்டு இப்ப இட்லி வேணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு கொண்டு கைத்துக்கு சொன்னா என்றா நியாயம் இது? சரியான கேள்வி கேட்டுட்டீங்க, அது இருக்கட்டும். இப்ப மக்களே நல்லா கவனிங்க. இட்லி போடலாமா வேண்டாமா? போடலான்னு சொல்றாங்கலாம் கை தூக்குங்க. மொத்தம் 10 பேர் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் போடலான்னு கை தூக்குறீங்க? ஏண்டா நீ எதுக்குடா இப்ப கையை தூக்குன? நம்ம கில்லி தான் தலையை சொரிஞ்சாப்ல. ஏன் ஜாமி, மொத்தம் எத்தனை பேர் கையை தூக்கியிருக்காங்க ஐயா? என்னப்பா? 1 2 3 8 பேர், மொத்தம் 8 பேர் கை தூக்கியிருக்காங்க ஐயா. அப்போ இட்லி வேணான்னு சொல்றவங்க கையை தூக்குங்கப்பா. ஏனுங்கண்ணா, மொத்தம் 10 பேர், 8 பேர் வேணும்னு சொன்னாங்க, மீதி 2 பேர் தானேங்க. இதுக்கு எதுக்கு நான் மறுபடியும் கையா தூக்கணும்? பாத்தியா, நம்ம நினைச்ச மாதிரியே கவுத்து விட்டாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. போய் பஞ்சாயத்தை கலைக்கிற வேலையை பாருடி. சுண்டல் வந்துருச்சு, சாப்பிட்றீங்களா? டீ காஃபியும் வந்துருச்சு, சாப்பிடலாமா?
ஐயோ 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 1000 ரூபாய் செலவழிச்சு இந்த பஞ்சாயத்தை கூப்பிட்டேனே இப்படி கழிச்சு போட்டாங்களே. என்னது இந்த இத்து போன ஆலமரம், அங்க உடஞ்சு போன சேரு, இங்க ஊசி போன சுண்டல், ஆறி போன காப்பி, இதுக்கு 1000 ரூபாயா? அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. சரி, கணக்கெடுப்பு முடிஞ்சுது. மொத்தம் 10 பேர் வந்திருக்கீங்க. 8 பேரு இட்லி வேணும்னு சொல்றீங்க, 5 பேரு இட்லி வேணான்னு சொல்றீங்க. மெஜாரிட்டி ஒப்புதல் கொடுத்தாச்சு. விதிமுறைகள் ஏற்கப்படுகிறது. கணக்கு ஒதுக்கிதேப்பா. விதிமுறைகள் ஏற்கப்படுகிறது. அம்பிடிதான். என் இனிய தமிழ் மக்களே, கலை விழா வாழ்த்துக்கள். இந்த கொடுமையான காலகட்டத்தில் உங்களெல்லாம் சந்திக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இப்படி 3 பேர் முட்டி மோதி குடுமி சண்டை எல்லாம் போடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாருமே என்னை பார்த்து வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது, ஒற்றுமையா இருக்கும். பாரதியார் கூட இததான் சொல்லியிருக்காரு, ஒற்றுமையை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க எல்லாருமே ஒன்றுபட்டு சேர்ந்து ஓட்டு போடுங்க. நல்லவரை தேர்ந்து எடுங்க. வணக்கம். வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து தலைவரை தேர்ந்தெடுக்க யாரையாவது வற்புறுத்தி கூட்டு வந்து நிற்க வைப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பேரும் போட்டியாளராக வந்திருக்கீங்க. உங்கள் 3 பேருக்கும் முதல் கேள்வி, உங்களை யாராவது வற்புறுத்தி இந்த தேர்தலில் நிற்க சொன்னாங்களா, இல்லைனா யாரையாவது வெறுப்பேற்றுறதுக்காக இந்த தேர்தலில் நின்னீங்களா? கில்லி, நீங்கள் சொல்லுங்கள். நான் வற்புறுத்துனாங்கண்ணா, ஆனா நிக்க சொல்லலண்ணா, வாபஸ் வாங்க சொல்லி. ஆனா என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நம்ம வெற்றி உரியாயிடுச்சுண்ணா, அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டானாம. ஆட மக்கள் எங்கன்னா அவன் பேச்சை கேட்டு ஓட்டு போட போறாங்க. நமக்கு வெற்றி நிச்சயம். நல்லது, நீங்கள் 3 பேரும் களத்தில் இறங்கிட்டீங்க. நீங்கள் ஜெயிச்சு தலைவர் ஆனீங்கன்னா இந்த அப்பாவி மக்களை என்னடா பண்ண போறீங்க? இந்த அப்பாவி மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? ஐ டிமாண்ட் அன் ஆன்சர். அனிதா, நீங்கள் சொல்லுங்க. ஆமா, என்ற புருஷனும் இவங்க புருஷனும் 25 வருஷமா ஜேசிஏ எஃப்சிஏன்னு கில்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடி ஆடி கால் ஆப்ரேஷன் ஆனது தான் மிச்சம். இன்னி வரைக்கும் வீட்டில் ஒரு டீ கப்பு கூட வாங்கிட்டு வரல. ஆனால் நம்ம விமென்ஸ் டீமை பாருங்க, வேர்ல்டு கப்பே ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால அடுத்த வருஷம் நம்ம கிராமத்தில் ஆம்பளைங்களுக்கு கில்லி போட்டியே கிடையாது, விமென்ஸ் கில்லி போட்டி மட்டும்தான். அடுத்ததா நம்ம கிராமத்து பெண்களின் மகிழ்ச்சிக்காக நம்ம கிராமத்துக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு நகைக்கடை திறந்து வைக்கணும். வருஷ கடைசியில கரகாட்டோன்னு இவங்கெல்லாம் காசை வீணடிக்கிறாங்களே, அந்த பட்ஜெட்டில் நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் பளபளன்னு ஒட்டியான இலவசமா கொடுக்க போறோம். அரடே, நம்ம சகோதரி கருத்தா பேசுறாங்க. இவன் பக்கம் நிக்கிறத விட அந்த பக்கம் நிக்கலாம் போல் இருக்கே. நாளைக்கு வர தலைவருக்கு 4 நாள் கூட கையில் பாக்கி வைக்க மாட்டானுங்க. இதில் நகைக்கடை வேற கேட்குதா? நடக்கிற விஷயமா பேசுங்கம்மா. மிஸ்டர் அமாவாசை, பார்த்தீங்களா இவங்களை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டதுக்கு எப்படியெல்லாம் அடிச்சு விடுறாங்க பாருங்க. இப்போ உங்கள் பங்குக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? என்ன தம்பி இப்படி கேட்டு போட்ட? வருஷத்துல 365 நாளும் ஒவ்வொரு புது படமா இந்த கொட்டலை இறக்குறோம். அது மட்டும் இல்லை கண்ணே,
இந்த 18 பட்டியல எங்க போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஊரு கொட்டால முதல்ல ரிலீஸ் பண்றோம். என்றாமனே நான் சொல்றது சரிதானே? ஏதுங்கண்ணா நம்ம தமிழ் ராக்கர்ஸ் மாதிரிங்களாண்ணா. என்றாமனே நீ நம்ம கட்சிக்கு வேலை பார்க்கறியா அவங்க கட்சிக்கு வேலை பார்க்கறியா? கொஞ்சம் சும்மாறா. ரிப்போர்ட்டர் தம்பி, அது மட்டும் இல்ல, வருஷா வருஷம் நம்ம ஆத்தங்கரையில் தான் நிலா சோறு சாப்பிடுறோம். அடுத்த வருஷம் ஒரு பெரிய கப்பல்ல அம்புட்டு பேரையும் கூப்பிட்டு போய் நடுக்கடலை வச்சு அண்ணே நிலா காட்டி நிலா சோறு போட போறேன்னு சொன்ன வந்தேன்டா. அதான பார்த்தேன். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போவியா? அமாவாசை அங்கிள் பேர்லயே நிலாவை காணும், இவரு போய் நிலாச்சோரை போட போறான். என்ன ப்ரோ, இவர் என்ன கப்பல்ல கூட்டு போறது? நான் ராக்கெட்லயே கூட்டு போய் நெல்லாலேயே வச்சு எல்லாருக்கும் பீட்சா கொடுக்குறேன். நாங்கெல்லாம் வேற 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 மாதிரி. அது மட்டும் இல்ல அங்கிள், நம்ம தலைவன் இலான் மஸ்க கூட்டிட்டு வந்து நம்ம உள்ளூர்ல இருக்கிற எல்லா பிசினஸ் மேனுக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலான் இருக்கேன். டேய் டேய் டேய், போதும்டா, ரீல் அந்து போச்சு. இந்த 18 பட்டி சுத்து வட்டாரத்துல இருக்கிற பஞ்சாயத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்துரா நம்ம பஞ்சாயத்து. நல்லுள்ளம் கொண்ட மக்களாலும் நன்கொடைன்னு கேட்டா கொடுக்கிற நல்ல ஸ்பான்சர்ஸாலையும் தாண்டா நல்ல நிகழ்ச்சிகளை நம்ம எல்லாரும் இத்தனை வருஷமா பார்க்க முடியுது. அது எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுறாதரா சாமி. தமிழ் வளர்க்குறேன்னு சொல்லித்தானே ஓட்டு வாங்குறீங்க. 365 நாளும் சினிமா போட போறேன் அப்படிங்கிறீங்க. வெறும் கூத்தும் கும்மாளமும் அடிக்கிறது தான் தமிழ் வளர்க்குற லட்சணமா? ரிப்போர்ட்டர் தம்பி, அங்க இருந்து கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம். ஒரு நாள் கூட்டத்தை கூட்டிப்பார், அப்ப தெரியும் அதோட கஷ்டம். நாங்களோ இலக்கிய வட்டம், தமிழ் பேச்சு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணா 4 பேரு கூட வரமாட்டேன்றாங்க. இதே ஒரு திருவிழாவோ இல்ல ஒரு கலை விழாவோ போட்டா கும்பல் கும்பலா வராங்க. இவ்வளவு பேசுறியே, உன் வீட்டுல உன் பையன் உங்ககிட்ட தமிழ்லையா பேசுறான்? தலைவனா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தமா கௌத்தமா அப்படின்னு இருக்க முடியாது. நீ ஒரு நாள் என்னோட சேர்ல உட்கார்ந்து பார், அது ஒரு முள்ளு படுக்கைன்னு புரியும். என்றமனே விடுற வண்டிய. அண்ணா ஏ அமாவாசை, டே அமாவாசை, இவனை நம்பி நம்ம வந்தோமே. இவர் என்ன அமைதிப்பட அமாவாசையா வந்துட்டு அப்படியே முதல்வன் ரகுவரனா வெளியில போறாரு. ஏன்பா கில்லி, தரையில வச்சு சோறு போட்டதுக்கே தலைக்கு 20 ரூபா வாங்கினீங்க. நீ நிலாவில் வச்சு சோறு போடுறேன்னு சொல்ற. எங்க நில பத்திரத்தையே கேப்ப போல இருக்கு. ஏய் ஏய், உட்டா பேசிக்கிட்டே இருக்க. நான் மட்டும்தான் இங்க பேசணும். சும்மா வருவாளா சுகுமாரி? ஒரு நிகழ்ச்சி நடத்துனா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஆலமரத்துக்கு 1000, டீ காஃபிக்கு 100, பசங்களுக்கு 300, டீக்கு சுண்டலுக்கு 200, பீட்சாக்கு கூட 300. இதுக்கு மேல சந்தான் போய் கேட்டா சைலண்டா எஸ்கேப் போயிடுறானுங்க. யாருக்கிட்டயாவது போய் நன்கொடன் கேட்டா நைஸா நழுவி போயிடுறானுங்க. போதும் ப்ரோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நீங்களே ஆடிக்கிங்க. ரிப்போர்ட்டர் தம்பி, எந்த சேனல் யா நீ? ஏடா கூடமா கேள்வி கேட்கிற? அவனும் பாதியிலே இருந்து போறான் பாரு, பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். அனிதா அவர்களே, நீங்க எல்லாரும் ஊர்ல ஆடுற ஆட்டமே தாங்க முடியல. இதுக்கப்புறம் நீங்க கில்லி தண்டா வேற ஆட போறீங்களா? ஏன் சார், உங்களுக்கு மட்டும் வாரம் ஃபுல்லா ஆலமரத்தடியில அரட்டை பத்தாதுக்கு சனி ஞாயிறாச்சுன்னா ஆளை கண்ணையே பார்க்க முடியல. கிராமத்து கில்லி கிளப்பே கதின்னு கிடக்குறீங்க. ஆனா நாங்க கில்லி விளையாடணும்னு கேட்டா மட்டும் கசக்குதோ? வருஷம் உங்க தலைமையில நாங்க எத்தனை நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் பெண்கள் தலைமையை ஏத்துக்கோங்கன்னு சொன்னா மட்டும் உங்களால ஒத்துக்க முடியல. அட போங்கப்பா, நீங்களும் உங்க பஞ்சாயத்தும். 3 பேர் போட்டிக்கு வந்தான். ஒருத்தன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். இவனுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா சகோதரி வனிதா போட்டியே இல்லாம முழு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கைய தட்டுங்கய்யா.
வாழ்த்துக்கள் வனிதா. நீங்க தலைவியா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கிராமத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கிராமத்துக்கு பெண்கள் தலைமை வந்ததுல ரொம்ப சந்தோஷம். திடுதிப்புன்னு ராத்திரி 2 மணிக்கு ஒரு யோசனை வந்தது. நாம ஏன் அடுத்த தலைமுறையை தலைவர்களாக்கி பார்க்க கூடாது? இனிமே இளைஞர்கள் தான் இந்த கிராமத்தின் தலைவர்கள். என்னது இவ சொல்லி நான் கேட்கணுமா? பஞ்சாயத்தாம் பஞ்சாயத்து, பெரிய பொடலங்கா பஞ்சாயத்து. நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க புது பஞ்சாயத்து, பெண்கள் பஞ்சாயத்து. என்ன அக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க? நாமளும் ஆரம்பிக்கலாம்டா. வெத்து வாலிபர் சே வெற்றி வாலிபர்கள் சங்கம். என்றமணி 10 பேர் இருக்கிற ஊருக்கு 10 பஞ்சாயத்து 10 நாட்டம் அதுக்குடா. ஆள் இல்லாத கடைக்கு நம்ம கிட்ட தீ ஆத்திக்கிட்டு. ஏமணி புட்ரா வண்டிய, நம்ம பக்கத்து ஊருக்கு போயிடலாம். அழுக்காறு அவ வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்த நீங்களே இப்படி செய்யலாமா? வீட்டில் சண்டை போடாதீங்கன்னு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி எங்கள் புத்தியில் பதிய வச்சுட்டு நீங்கள் இப்படி வெளியில் சண்டை போடுறீங்களே. இனி இளைய தலைமுறையான நாங்களே இந்த கிராமத்தையும் கிராமத்து பஞ்சாயத்தையும் பார்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நாமளும் பார்ட்டி த்ரோபால்னு போற இடத்துல எல்லாம் ஆடி ஆடி ரீல்ஸ் போட்டாலும் ஒரு பய ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? ஆனா நேற்று ராத்திரி திடீர்னு 2 மணிக்கு ஒரு யோசனை வந்து. அதாவது செட்டு சால்ட் ஆத்தா ஹே, பானி ஆத்தா ஹே, ஃபால்ட் ஆத்தா ஹே, தண்டனை ஆத்தா ஹே. இதெல்லாம் பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டாங்க. அனிதா ஆன்லைன் கிளாஸ்க்கு போயிடுறாங்க, வனிதா வடை சுட போயிடுறாங்க. போதண்டா சாமி. வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. இதுதான் நம்ம 2வது அணி. அடடே, இதுதான் நம்ம 2வது அணி. அமாவாசை அண்ட் மணி. அமாவாசை தான் அடுத்த வருஷம் தலைவர் அடிச்சு சொல்றாரு. எனக்கு அந்த வீடியோ மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. எந்த வீடியோ? என்ன கட்டப்பா, புது நான்ஸ்டிக் தவா மாதிரி இருக்கு மண்டை. எந்த ஒரு மொட்டை, எனக்கு எங்க லட்டு. ஆமா, ஒருத்தனாக நிக்க சொல்லி நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்ன்னு ஒரு பாட்டு பாடுவிய, மங்க நிலாவில தங்கன்னு. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். நான் என்னத்த செய்ய? 3 கும்பல் வந்து நான் தான் இந்த வருஷம் தலைவர், நான் தான் இந்த வருஷம் தலைவர்னு மார்ல அடிச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. பாஸ், தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாயம். என்ன மணி 2 மாசத்துல மணி 1.5 மாசத்துல என்னடா? படிச்சவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ், ஆடி தள்ளுபடியில ட்ரெஸ், கிரிக்கெட்னா சேப்பாக்கம், கிறுகு பிடிச்சா கீழ்பாக்கம். இந்த இத்து போன ஆலமரம், உடஞ்சு போன சேரு, ஊசி போன சுண்டலு, ஆறி போன காப்பி. லாரிமே கடத்தல் பொருள் ஜாத்தாகேன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆத்தாகே, அதான் டவுட்டா உன்னை பார்த்தாகே. டைலாக் பேசுறதுக்கு பதிலா வேற ஒரு டீல் பேசுற மாதிரி ஒரு குட்டி டைலாக் இவனுக்கும் இருக்கும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
ஈஸியாக அப்ளிகே பண்ணணும், ஃபியூச்சர் ஈஸியாக அப்ளிகே பண்ணணும்.